ஈரோடு மகேஷ் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஸோ அவர் வந்து இவர் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லல. சுற்றி வளைச்சி ஆரம்பத்தில் எல்லாரும் அண்ணன்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா என்ன இப்போ பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ஜாவா சுந்தரேசன் மாதிரி கரெக்டா அதே மாதிரி ஸ்வீட்டு. அதாவது என்னன்னா இவருடைய பிக் பாஸ் ராஜுடைய படம் பன் பட்டர் ஜாமுன்னு சொல்லி ரிலீஸ் ஆக போகுது. அதோடைய ஒரு ப்ரமோஷனல் ஃபங்க்ஷனில் ஈரோடு மகேஷ் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, சிலர்லாம் வந்து அப்படிதான் பார்க்கும்போது முதல்ல அண்ணன் அண்ணன் பேசியிருப்பாங்க. அதனால் ஆச்சுன்னா ப்ரோ அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன இதெல்லாம் பெருசாக வரலாமே ஏன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நான் எதுவும் பேசிக்க மாட்டேன்னு அவர் சொன்னது. அது மட்டும்தான் அவர் சொன்னார். இதை வந்து இவர் சிவகார்த்திகேயனை குறிப்பிடுகிறாரா அப்படின்னு புதுசாக வந்து ஒரு பேச்சை வந்து அப்படி எடுக்கிறாங்க. அப்படி ஒரு இதை வந்து சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சிவகார்த்திகேயனை குறிப்பிட்டு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ யாருக்கோ சண்டைன்னு உடனே டக்குன்னு தனுஷ் சார் எடுத்துகிட்டு வந்து அதில் லிங்க் பண்ணுற மாதிரி யாரோ யாரையோ பற்றி சொல்லும்போது அதை சொல்கிறாங்க. ஒரு ஹேட்ரட் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. இவர் வந்து இப்படி பண்ணுறா எல்லாருக்கும் யாரையும் பிடிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. சில பேர் பிடிக்காமலும் இருக்கலாம். அந்த ஹேட்ரடில் சொல்கிறான்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து அப்படி குறிப்பிட்டு சொன்ன மாதிரி தெரியல.